அதை ஒழிக்கவே முடியாது. மற்ற நாடுகளைப் போல பாலியல் குற்றங்களுக்கான தண்டனை கடுமையாகணும். ஹாசினி என்ற ஒரு சிறுமி கற்பழிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட அந்த பையனுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. அவன்தான் அந்த ஹாசினி கொலை வழக்கிலிருந்து திரும்ப வந்து மீண்டும் தன்னுடைய தாயாரையும் கொலை செய்கிறான். ஆனால் அந்த பையன் மீண்டும் வந்து வழக்கிலிருந்து விடுதலை ஆகிறான்னா இந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ என்னவா அவன் மேலே வழக்கு பதியப்பட்டது? அதில் சொல்லப்படுற காரணங்கள் வந்து 1 hour கேப் இருக்கு. அந்த குழந்தை இறந்ததுக்கும் அவன் வேற இடத்துல இருந்ததுக்குன்னு சொல்றாங்க. அது இல்லை, அதனால அவன் விடுதலை செய்யப்பட்டான் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? இது வந்து மிகப்பெரிய கேவலம், அவமானம் நினைக்கிறேன் நான். அந்த சிறுமியின் மரணத்திற்கு நீதி கிடைக்காதப்பவே இங்கே சட்டத்தில் நிறைய ஓட்டை இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சட்டம் தண்டனை கடுமையாக்கப்படாமல் இதை ஒழிக்க முடியாதுன்றது என்னுடைய கருத்து. தவேக கட்சியினர் வந்து மதுவிலக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க கட்சியை சார்ந்த ஒருத்தரை வந்து ஏர்போர்ட்ல மது பாட்டில் எடுத்துன்னு போயிட்டு மாட்டிக்கினாரு சொல்றாங்க. அது உங்களுக்கு கருத்து? சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கணும். அறிவுரை மற்றவங்களுக்காக இருக்கக்கூடாது, தன்னிலிருந்து தொடங்கணும். அது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன் நான். இந்த பூரண மதுவிலக்கு அப்படின்றது வந்து இந்தியாவில் இனிமேல் சாத்தியமே இல்லை அப்படின்றது தான் மறுக்க முடியாத உண்மை. யாராவது அப்படி சொன்னாங்கன்னா அது பொய் அப்படின்றத நீங்கள் விளங்கிக்கணும். உலகம் முழுவதுமே மது வந்து தங்களுடைய உணவுப் பொருளில் ஒன்றாக கலந்துருச்சு. அதிலும் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் மது வந்து புத்தாண்டு விழாக்களாக இருக்கட்டும், கிரிக்கெட் போன்ற விழாக்களாக இருக்கட்டும், மற்ற எல்லா விழாக்கள்லையுமே பொதுவெளியிலேயே மது வந்து பயன்படுத்தப்படுது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு அண்டை மாநிலமான பாண்டிச்சேரியில் போனீங்கன்னா நீங்கள் வந்து மது வந்து ஹோட்டல்களில் குடும்பத்தோடு உட்காந்து அருந்துறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ அதனால் இதை வந்து கட்டுப்படுத்தணுமே தவிர இல்லை அப்படின்னு சொல்கிறது அது ஒரு பொய், அது ஒரு அரசியல் பொய் வாக்குறுதியாக தான் நீங்கள் நினைக்கணும். நான் அப்படி தான் நினைக்கிறேன். சமீபத்தில் ஆதவர்ஜன் ஒரு கூட்டத்தில் பேசும்போது ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்கு வராது காரணம் திமுகவோட மிரட்டல் தான் காரணம்னு சொல்லியிருந்தாரு. அது ரஜினி ரசிகர்கள் வந்து ரொம்ப கொதிப்படைச்சு. அது அவருடைய அறியாமை குறித்த பேச்சு, அறிவீனத்தின் உச்சம், ஒரு தான்தோன்றித்தனமான பேச்சு. அவர் முதல்ல ஒரு அரசியல்வாதியே கிடையாது அப்படின்றது என்னுடைய நீண்ட நாள் கருத்து. நான் பல முறை சொல்லிட்டேன், அவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது. அவர் ஒரு முதலாளி, ஒரு லாட்டரி சீட்டு ஓனர். அவர் அவ்வளோதான். லாட்டரி விற்று பணம் சம்பாதிக்கிற ஒரு அதிபர் அவர். அவர் திடீர்னு வந்து விஜய் அவர்களுடைய புகழ் வெளிச்சத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்காரே தவிர அண்ணன் திருமாவளவனுடைய புகழ் வெளிச்சத்தில் ஒட்டிக்கிட்டு இருந்தாரு. திமுகவின் முதன்மை குடும்பத்தோட ஒட்டிக்கிட்டு இருந்தாரு. இப்போ மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய விஜய் பக்கத்தில் போய் ஒட்டிக்கிட்டு இருக்காரு.